புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு அறிமுக கூட்டமும் பயிற்சி முகாமும் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களும், எங்களுடைய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக புதுடெல்லி செல்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இது குறித்து தலைமை கிட்ட நீங்க பேசுறீங்க. 30 நாட்களுக்கு மேலாக நீங்க புது அமைச்சருக்கா மாநில தாக்கம் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் திமுக தரப்பு எந்த ஒரு இதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப புதுடெல்லிக்கு போறேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன். ஓகே. தொடர்ந்து இழுபறி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறிலாம் இல்ல, பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தி என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கட்சியும் விழுங்கி இருக்கு. இப்ப அடுத்ததா விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை முக்காவாசி விழுங்காச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அதை விட்டுறாம அவர் பாதுகாப்பா அவர் கட்சியை காப்பாத்திட்டா அதுவே பெரிய விஷயம். தற்போது வரை என்டிஏ கூட்டணியே தங்களோட கூட்டணியை கட்சி தலைவர் மேடை ஏற்றிட்டாங்க. அடுத்த நடக்கிறேன் அவங்க. ஆனா திமுக அந்த இந்திய கூட்டணியில் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கூட சொன்னீங்க. இதே ஒரு அவங்க மேடை ஏறிட்டாங்கன்றீங்க, நாங்க மேடை ஏறாம இருக்கிறோமா? நேற்றுக்கு முதல் நாள் கூட காரல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கை கோர்த்திருந்தோம். எங்க மேடை ஏறாம இருக்கோம்? இப்போ வருகின்ற 12ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறோம். எல்லாரும் கை கோர்த்து போராட்டம் செய்ய போறோம். யாருக்கு எதிரா? பாஜகவுடைய ஒன்றிய ஆட்சிக்கு எதிரா. நாங்க எங்க கை கோக்காம இருக்கோம்? நாங்க எங்க ஒன்றா இருக்கோம்? எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம். ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அது மாதிரி பேசவே இல்லையே. மதுரையில பத்திரிகையாளர் பாமக விடுதலை சிறுத்தை பத்தி பேசும்போது அதை மாண்புமிகு முதலமைச்சர் தாங்க முடிவு செய்வார். காங்கிரஸுக்கு பிற கட்சிகளுடைய பிரச்சனையில் மூக்க நுழைக்காது. ரொம்ப தெளிவா சொன்னோம். ஒரு நியூஸ் சேனல் அதை தவறா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சொல்லவே இல்லையே. பத்திரிகையாளர் சந்திப்புல மதுரையில் அந்த வார்த்தையே வரல. அது இட்டுக்கட்டி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரு பாலாஜி அவர்கள்கிட்ட எதுக்காக இது மாதிரி போட்டீங்க அப்படின்னு கேட்ட பேர் சொன்னாரு. இல்லைன்னா அது மாதிரி செய்தி வந்ததுன்னாரு. அது மாதிரி எந்த காரணத்தையும் கூட்டணியை பற்றி பேசல. கூட்டணின்னா மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுப்பார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்காருன்னு சொன்னார். அது தவறான செய்தியை புரிஞ்சுட்டு அவர் தவறா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மறுப்பு போட்டிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்காக போட்டிருந்த மனு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட வீட்டுக்கு போட்டு பப்ளிக்கு ஒரு கேள்வியே நீங்க தான், பதிலும் நீங்க தான். ப்ராப்ளமா இருக்குன்றீங்க, என்ன கேக்குறீங்க? ரைட், தேங்க்யூ. நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தி பேச விடாம தடுக்கிறாங்க, பாஜக தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், உண்மைதானே? அது ஒரு ஜனநாயகம் என்பதே நாடாளுமன்றத்தில் தான் பிறக்கும். நாடாளுமன்றம் தான் சட்டத்தை உருவாக்குது. அந்த நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறுவதற்கு அனுமதிக்கணும். அவருடைய கருத்தை கட்சி கருத்தை சொல்லணும். நாட்டு நடப்பை பத்தி பேசுறது நாடாளுமன்றம். பேசவே விடமாட்டேன்னு சொல்றது ஜனநாயகமா? அது சர்வதிகாரம். சர்வதிகாரமான முறையில் நாடாளுமன்றத்தை பாஜக நடத்துகிறது. அதுக்காக தான் பேரவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்காங்க. அது போராடுவோம். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான் இப்ப முதல் போராட்டமா இருக்கும். எல்லா மாவட்டங்களையும் பாத யாத்திரை நடத்தி இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி, அதுக்கு முந்தின தாம்பரம். திமுக கூட்டணியில் பேசி உடன்படவில்லை என்றால் அடுத்து காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா? நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே, தேங்க்யூ. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.